ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் வித் சாய் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லேஸ்வரம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். அங்கே என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போது நாங்கள் பைக்கில் தாங்க போகிறோம். பைக்கில் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இங்கேருந்து கொஞ்சம் 40 மினிட்ஸ் மேலே ஆகிருச்சு கிளம்புறதுக்கு. நல்ல டிராஃபிக்கு. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து போகணும், மல்லேஸ்வரம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா பைக்கில் போங்க. அது பெட்டர் காரை காட்டிலும். இல்லை கார் உங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்குன்னா போகலாம். ஆனால் பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும் கொஞ்சம். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரீட் ஷாப்பிங்குள்ளே வந்துட்டோம். மல்லேஸ்வரம் வந்தாச்சு. ஆக்சுவலாக ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே ஷாப்பிங் ஏரியா இருக்குது. ஆனால் நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இந்த சைடு லெஃப்ட் சைடு இருந்ததுனால நான் அந்த பக்கமே கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரெண்டு சைடுமே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஓகே, ஃபைனலாக எங்களுக்கு இங்கே தாங்க பார்க் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் கிடச்சிச்சு. பார்க்கிங் ப்ளேஸ் இல்லை, நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷாப்பிங் போகிறோம். ஓகே, எனக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கலாம் நான் பிளான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அது இந்த கடை நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நான் உள்ளே போய் செக் பண்ணேன், நல்லா இருந்தது. எனக்கு ஒரு டிஷர்ட் நல்லா அமைஞ்சது. அப்புறம் லாங் மேக்ஸி ஒன்று பார்த்தேன். அது எனக்கு செட் ஆகலை. கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது, பட் எனக்கு எதுவும் செட் ஆகலை. அது நான் அதோட ஒரு டிஷர்ட் எடுத்ததோடு நான் இங்கே ஷாப்பிங் முடிச்சிட்டேன். இங்கே வெஸ்டர்ன் வியரு, டிஷர்ட்ஸு, ட்ராக் பேண்ட் எல்லாமே நீட்டாக இருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் அதோட வெளியே வந்துட்டேன் அந்த ஷாப்லேருந்து. அப்புறம் ரோட் கடையில் பார்த்தேன். இங்கே டாப்ஸு, நைட் ஷூட் எல்லாமே போட்டிருந்தாங்க. நீட்டாக இருந்தது. குவாலிட்டியும் ஓகே, நல்லா இருந்தது. நான் பார்த்தேன். நைட் பேண்ட் 100லேருந்து சொன்னாங்க. 150, 100 அந்த மாதிரி சொன்னாங்க. டாப் 350லேருந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ் நல்லா இருந்தது. நான் இங்கே நான் அழகான க்யூட்டான பேக்ஸ்லாம் பார்த்தேன். எல்லாமே 150 அபோவ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் வியர்லாம் இங்கே நிறையா இருந்தது. அப்புறம் ட்ராக் பேண்ட்டு, ஜடாரம், அப்புறம் பொட்டு, நான் நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். நிறைய இடத்துல நான் ரேட்டு கேட்கலை. ஃபுல்லாக கவர் பண்ணுறதுல தான் பிஸியாக இருந்தேன். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அபோவ் 150 அந்த மாதிரி இருந்தது. பட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. இங்கே விளக்கு சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த கொலுபொம்மை சொல்ல வேணாம், அட்டகாசமாக இருந்தது. நிறைய டாப்ஸ், அப்புறம் ஷால் எல்லாமே அபோவ் 80. அப்புறம் அப்புறம் அதுதான் இயர்ரிங்ஸ், டாப்ஸு. இங்கே நிறைய ஜுவல்லரி ஷாப் நிறையா இருந்தது. பீமா, ஜிஆர்டி, லலிதா, மலபார் எல்லாமே கொஞ்சம் தள்ளி இருந்தது. பட் இதே ஏரியாலேயே ஃபுல்லாக கவர் ஆனது. இப்போ கொலு பொம்மைகள் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் வாங்கலை. ரேட்டு டாலை பொறுத்து சைஸ் சொன்னாங்க. அப்புறம் இங்கே எத்தனிக் வியர், குட்டீஸோட எத்தனிக் வியர் இருந்தது. சூப்பராக இருந்தது. நான் சாய்க்கு ஒன்று கேட்டேன், பட் அமையலை. அப்புறம் கல்வளையில் எல்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் பூ எல்லாம் இருந்தது. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் ஷாப்பு. நெக்ஸ்ட்டு இந்த பேக் பார்த்தோம். இது 250 அபோவ் சொன்னாங்க. அப்புறம் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். மேக்ஸிமம் நான் முன்னாடி வீடியோவில் காட்டினேன்ல, ஸ்டார்டிங் வீடியோவில் அதே தான் எல்லாமே. இந்த லைட்டு 150 சொன்னாங்க. டெக்கரேட்டிவ் லைட்டு, பாட்டிலுக்குள்ளே லைட்டு இது பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. 150 சொன்னாங்க. அப்புறம் ஃபுல்லாக அதே தான். டாப்ஸு, ஷாலு, ஸ்லிப்பர் ஷாப்பு அதே தான். அங்கே காட்டினதே தான் இந்த பக்கமும். எல்லாமே ஒரே லைனில் தான் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ரோட்டு சைடு வாங்குறதுக்கு யோசனையாக இந்த மாதிரி கடைகளுக்குள்ளே நீங்கள் வாங்கலாம். எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். லோ குவாலிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே குவாலிட்டி இருக்கும். அதே தான் எல்லா ப்ராடக்ட்டுமே அங்கே கிடச்சிது. இல்லைன்னு சொல்கிற ப்ராடக்டே இல்லை. ஆக்சுவலாக ஒரு கடையாக நின்று கேட்டு அப்படிலாம் கேட்டோன்னா கண்டிப்பாக ஒரு நாளே பத்தாது. ஏன்னா அவ்வளோ கடைகள் இருந்தது அங்கே. எனக்கும் எல்லா கடைகள்லேயும் கேட்க இது இல்லை, கேட்கவும் முடியலை. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணணும், ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு இருந்தால் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் கவர் பண்ணேன். இந்த எஸ் பேங்க் இருக்குல்ல, இதோட தெரு இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனோன்னா இங்கே இமிட்டேஷன் ஜுவல்லரிஸு இதிலலாம் லைக் பண்ணுறவங்க அது நிறைய அந்த ஏரியா அந்த இடத்துல இருக்கும்.
ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், அங்கே போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அங்கே. நாங்கள் அங்கே போகலை. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் வந்து ஃபுல்லாக ஒரு கவரை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு பிளான் போட்டோம். ஏன்னா சாய் வந்து என் பையன் வந்து டயர்ட் ஆகிட்டார். அதனால் அப்படியே வந்து இப்படி போய் அப்படியே ஒரு ரவுண்டு வந்து நாங்கள் பைக் பார்க் பண்ண இடத்துக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். இது வந்து மேரேஜுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ். அப்புறம் வந்து நாங்கள் இந்த பேக் கடையை பார்த்தோம். பேக் கடையில் வந்து நான் ஒரு பேக் எடுத்தேன். அது வந்து 250 ஸ்டார்டிங் சொன்னாங்க. நம்ம எடுக்கிற இதை பேக்கை பொறுத்து ரேட் சொன்னாங்க. நல்லா இருந்தது. குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி தான் நான் வாங்கினேன். நல்லா இருந்தது. அப்புறம் வந்து மெஹந்தி போடுறதும் இங்கே வந்து இருந்தது. ஸ்பாட்லேயே மெஹந்தி போட்டு விடுவாங்க. அந்த மாதிரிலாம் அங்கே வந்து இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணலாம். நீங்கள் பெங்களூராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லேஸ்வரம் போய் பாருங்கள். கிளாசிக் கலெக்ஷன் சொல்லிவிட்டு எத்னிக் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரே இடத்துலையே எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து ஏரியாவாக போய் ஒன்று தேட தேவையே இல்லை. இங்கேயே எல்லாமே கிடைக்கும். கோல்டுலேருந்து எல்லா ஷாப்புமே வந்து மல்லேஸ்வரத்தில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். இதோடு வந்து இந்த விளாக்கை வந்து முடிக்கலான் இருக்கேன். ஏன்னா வந்து